அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பு 5 நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. 5 நாளில் கொடுத்துட்றாங்க. அப்படி 5 நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள ஸ்லிப் கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாதத்தில் இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது? அதை திட்டமிட்டு வேண்டுமென்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க. சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் எடப்பாடி என்றால் 5600 பேர் இறந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலிடம் பெற்றுள்ளாங்க. எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே அதை இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் விடுவிக்க வேண்டும். அதோட இரட்டை வாக்காளர் 2 இடத்தில் வாக்காளர் இருந்தால் அவருடைய பெயர், குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் பல ஆண்டு இருந்தால் அவருடைய பெயர், அதோட போலி வாக்காளர், இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சுமார் 10,000 பேர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டும். இப்படி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக குடிபெயர்ந்தவர்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது, போலி வாக்காளர்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்தோம். அவர் நீக்கவில்லை. அதனால் நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். சென்னை உயர்நீதிமன்றம் சென்று ஆர்கே நகரில் சுமார் 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கரூரில் 10,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அதோட இப்போ டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அதோட இரட்டை வாக்காளர் இருப்பதையெல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அப்போ தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காளர் தான் நீக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதில் இடம்பெற்றிருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது, திருட்டு ஓட்டு போடுவது, அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆகவே எஸ்ஐஆர் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்பட்டு விடுவார்கள். அதில் முறைகேடாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து விடுவித்து விடுவார்கள். அதனால் திருட்டு ஓட்டு போட முடியாது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கள்ள ஓட்டு போட முயற்சிக்கின்றவரை திமுக நிர்வாகியை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம். அந்த திருட்டு ஓட்டு பிடித்து போட வந்தவரை பிடித்து கொடுத்ததற்காக அவரை 15 நாள் சிறையில் அடைச்சாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடாது என்பதற்குத்தான் எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கின்றோம். பொதுமக்கள்கிட்ட முறைகேடு இருக்கு, அது சட்டவிரோதமா ஆட்சிக்கு வரதுக்காக தேர்தல் ஆணையத்தை கையாளுறாங்கன்னு பொதுமக்கள் மத்தியில திமுக சொல்றாங்க. ஆனா நீதிமன்றத்துல போயிட்டு இது வந்து காலதாமதம், அது இன்னொன்னு வருவாய்த்துறை அதிகாரிகள் மழை காலங்களில் பணியாற்றணும் அப்படின்னு அங்க ஒரு கருத்து இங்க ஒரு கருத்து இரட்டை கருத்து சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படியாவது நிறுத்த வேணும். அதுக்கு பல்வேறு காரணங்களை கற்பிக்கின்றார்கள். நான் தான் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டேன். 1 மாதம் போதுமாத காலம். ஏன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓவை நியமிச்சிருக்கிறாங்க. அவர்கள் வீடு வீடாக சென்று இந்த படிவத்தை வாக்காளர் படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து வாங்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது சார்? அதுக்கு தாங்க அதில் தான் நிறைய குளறுபடி இருக்குது. இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்களா திமுக காரங்க? அதில் கைவந்த கலையாகி போச்சு. எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியலை வாக்காளரை சேர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு கைவந்த கலை. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த எஸ்ஐஆர் பணி முழுமையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இதையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சதி மூலம் தான் இப்போ பீகாரில் ஜெயிச்சிருக்கு. எப்படி சதிங்கிற அகிலேஷ் யாதவ் சொல்லி எப்படி சதி எப்படி செய்ய முடியும்? வாக்காளர் பட்டியல் போட்டால் தாங்க செய்ய முடியும். வாக்காளரில் எடப்பாடி ஒரு நம்ம ஊரில் எடப்பாடின்னு வச்சுக்கேன், ஒரு பாகம் இருக்குது. அதில் எவ்வளோ வாக்காளர் இருக்கிறாங்க, அந்த வாக்காளர் தானே ஓட்டு பண்ண முடியும். அதில் எங்கே போய் சதி இருக்குது? அவளுக்கு பின்னடைவு வந்தால் சதியும்பாங்க, ஜெயிச்சா நல்லா இருக்குமாங்க. 68 லட்சம் பேர் நீக்கல் ஏங்க ரைட்டு. 68. இப்போ நான் சென்னை மாநகராட்சியில் ஒரு தொகுதி மட்டும் சொன்னேன்.
ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 வாக்கு இருக்குது. சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் 50,000 வாக்காளர்கள் இறந்தவர்கள், பல ஒரே இடத்தில் குடியிருந்து வேறு இடத்திற்கு மாறியவர்கள், இரட்டை வாக்காளர்கள், இப்படி சுமார் 50,000 வாக்கு இருக்குதுங்க. அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன். ஆர்கே நகரில் பல முறை நாங்கள் முயற்சி செஞ்சு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையாக பட்டியலிட்டு புள்ளி விவரத்தோடு கொடுத்தோம், ஆதாரத்தோடு கொடுத்தோம். நீக்கலை. பிறகு நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போங்காட்டி தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டாங்க. இன்னும் 14,000 வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்குது. ஒரு தொகுதியிலிங்க 46 ஓட்டுனா அப்புறம் ஏன் 60,000 பேர் 60 லட்சம் பேர் வராது? ஆக வரும். இதில் யாருக்கு எந்தவித தவறும் கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. நேர்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். எல்லா கட்சியுமே PLA 2 போட்டுக்கிறாங்க. ஆனால் இப்படி திமுக பேசிக்கிட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரன் வீடு வீடாக கூட போயிட்டு இருக்காங்க. எல்லா ஊடக நண்பரும் பத்திரிகை நண்பருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். மற்ற கட்சிக்காரர்களை விட திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த PLA 2 அந்த PLAவோட வீடு வீடாக போயிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம். அண்ணாமலை மீது தற்போது வந்து ஒரு 2,000 கோடிக்கு அவர் கர்நாடகாவில் வில்லா கட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலை வெளியிடுவேன், ஊழல் பட்டியலை திமுக பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன், என் நண்பர் தான் கொடுக்குறேன்னு சார். அதை பற்றி முழு விவரம் எனக்கு தெரியாது. நீங்கள் பத்திரிகையில் வந்துட்டு ஊடக செய்தி வச்சுட்டு என்னை கேட்டால் அதுக்கு பதிலளிக்க முடியாது. 400 கோடி மின்மாற்றி கொள்முதல் தொடர்பாக அந்த புகார் வெளியாகி 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. 30 மாதம் நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் தானே, டிரான்ஸ்ஃபாரை டெண்டர் போட்ட விவகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கு இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம போய் உள்ள கருத்து சொன்னால் அந்த வழக்குக்கு குந்தம் ஏற்பட்டுரும். ஆக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம அதை எப்படி போய் விவரிக்க முடியும்? சரியா தவறா என்பது அப்படின்னா தான் தெரியும். அது மட்டும் இல்லை, 30,000 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட. இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுநல வழக்கு தொடரும். ஏன்னா 30,000 கோடிக்கு சாதாரணம் இல்லை. திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் அந்த கொள்முதலை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதிமுக இதையெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு, இந்த டெண்டர் விவகாரம்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.